அடுத்தபடியாக பாஜகவில் இருந்து திரு SG சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு அப்புறமா பாஜக தாவேகாவை தன் பக்கம் இழுக்க நினைக்கிறது, அதனால்தான் அரசை எதிர்த்து தாவேகாவுக்கு ஆதரவு குரல் தொடர்ந்து எழுந்து வருது. விஜய் என்னதான் பாஜகவை கொள்கை எதிரின்னு பகிரங்கமா அறிவிச்சிருந்தாலுமே கூட இப்ப இருக்கிற சூழல் பல்வேறு கேள்விகளை எழுப்புதுன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்ப உண்மையாவே பாஜக தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் இப்ப தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி எழுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது இவங்க தொடர்ந்து செய்கின்ற திட்டமிட்ட மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்தப்ப கூட எதிரில் யார் யாரு இந்த மாதிரி கூட்டு சேர்றாங்க, இவங்க அவங்களோட மவுத் பீஸ், இவங்க அவங்களோட பி டீம், இந்த மாதிரி எதிர்கட்சிகள் பேசுவதற்கே கொஞ்சம் கூச்சப்படணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் இது விஜய் அவர்களுடைய கட்சிக்கு மட்டும் நடந்த விஷயம் கிடையாது. அதிமுகவிலிருந்தும் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது போல EPS அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது ரவுண்டானா பகுதியை கேட்டோம், ஆனா அந்த பகுதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே அனுபவம் எங்களுக்கும் இருக்கு. 2024 தேர்தல் பரப்புரை பொது தேர்தல் நடந்தப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுடைய தேசிய தலைவர்கள் கரூருக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது செந்தில்நாதன் ஒரு வேட்பாளர், அவர் இன்னைக்கு கரூர்ல மாவட்ட தலைவரா இருக்காரு. அப்ப கூட நாங்க ரவுண்டானா பகுதியை தான் பிரச்சாரத்துக்கு கேட்டோம். அப்பவும் எங்களுக்கு அந்த பகுதியை மறுத்து விட்டு இதே வேலுசாமிபுரத்தை தான் கொடுத்தார்கள். ஆனால் அதே தேர்தலில் April 4, 2024 திமுக பிரச்சார கூட்டம் நடக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ரவுண்டானா பகுதி வழங்கப்பட்டது. அதற்கு முன்பு MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு பரப்புரைக்கு வந்தப்பவும் அதே ரவுண்டானா பகுதி ஒதுக்கப்பட்டது. இப்ப நாங்க மீண்டும் மீண்டும் எங்க தலைவர்கள் எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி என்னவென்றால், ஆளுங்கட்சியினருக்கு பெரிய இடம், எதிர்கட்சியினருக்கு சிறிய இடம் என்று ஒரு அரசியல் பாகுபாடோட, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட கரூர் மாவட்ட நிர்வாகமும் கரூர் மாவட்ட காவல்துறையும் திமுக அரசும் ஏன் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது? இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் வரோம் நாங்க. இப்ப இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாம இவர்கள் நடுநிலையாக அனைவருக்கும் கூட்டத்தை பொறுத்து பெரிய இடம் சிறிய இடம் என ஒதுக்கி இருந்தால் இந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. அதை இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளாம நீங்க விஜய்க்காக பேசுறீங்கன்னா நியாயத்தை பேசுறோம். இப்போ 10,000 பேர் வருவாங்கன்னு விஜய் அவர்கள் கடிதம் கொடுத்திருந்தா கூட ஒரு தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் என்ன வேலை? 10,000 பேர் வருவாங்களா இல்ல அதிகமா வருவாங்களா? அது சனிக்கிழமையா இருக்கு, சனிக்கிழமை மாலை நேரமா இருக்கு, அப்ப அதிகமான மக்கள் கூடுவார்கள் அப்படின்னு கணித்திருக்க வேண்டியது உளவுத்துறையினுடைய வேலை, தமிழக அரசினுடைய வேலை. அதை செய்யாமல் தவிர்த்து விட்டு வெறும் 100 காவலர்களை ஃபீல்டில் அனுப்பிவிட்டு பேக்கப் ஃபோர்ஸ் 400 பேரை போட்டுட்டு 500 காவலர்களை அனுப்பணும் அப்படின்ற பொய்ய சொல்றாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு நிர்வாக தோல்வி, நிர்வாக ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், கவர்னன்ஸ் ஃபெயிலியர், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். இதுல போய் நம்ம விஜயை குற்றம் சொல்வதற்கு என்ன இருக்கு? இதற்கு முன்பு நிறைய கூட்டங்களை நடத்திட்டாரு, அங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரல. கரூர்ல மட்டும் இந்த பிரச்சனை வருதுன்னா அப்ப ஐயங்கள் எழதான் செய்யும். அதுதான் நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதற்கான பதிலை சொல்லாமல் மீண்டும் மீண்டும் எதிரில் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, விஜய் பிஜேபி ஆயிட்டாரு, பிஜேபி விஜய்க்கு ஆதரவு பண்ணுது, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுகள். எதிர் முகாம்ல இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே குரல்ல தான் பேசுறோம். பாமகலையும் ஒரே குரல், தேமுதிகலையும் ஒரே குரல், அதிமுகலையும் ஒரே குரல், பாஜகலையும் ஒரே குரல். அப்போ விஜய் அதிமுகவுக்கு மவுத் பீஸ் ஆயிட்டாரா, இல்ல தேமுதிகவுக்கு மவுத் பீஸ் ஆயிட்டாரா, இல்ல மற்ற கட்சிகள் அனைவர்களுக்கும் மவுத் பீஸ் ஆகிட்டாரா? இதெல்லாம் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்துல திமுக நரேட்டிவ் செட் பண்ற வேலைன்றதை விட்டுறணும். மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமா மிக கடுமையான தோல்வியை திமுகவிற்கு அளிக்க காத்திருக்கிறார்கள். சார், இப்ப விஜய் அவர்கள் மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இப்ப தமிழக அரசு தரப்புல அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு விளக்கங்களை அளிச்சுட்டு வர்றாங்க, பாதுகாப்பு தொடர்பாகவும் சரி மற்ற எல்லா ஏற்பாடுகள் தொடர்பாகவும். இப்ப தப்பு இருதரப்பும் இருக்கு அப்படின்னு பேசுறோம்னா அது ஓகே. ஆனா விஜய் அவர்கள் மேல தப்பே இல்லை, தமிழக அரசு மட்டும் தான் தப்பு செஞ்சிருக்குன்னு சொல்றது எப்படி? பிஜேபியிலேயே நிறைய பேரு விஜய் அவர்கள், அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு, நயினார் அவர்கள் முதற்கொண்டு, முதல் தவறு நாங்க அவர்கள் மீது முதல்ல வைத்தது 12 மணின்னு அறிவித்து விட்டு 7:30 மணிக்கு வந்தது. 7.5 மணி நேரம் டிலே. அதாவது ஒரு சினிமா ஷூட்டிங்க்குலாம் ரொம்ப பங்க்சுவலா போவாரு அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு மூவி இண்டஸ்ட்ரியில. அதுக்கு பங்க்சுவலா போகக்கூடியவர் மக்களை பார்ப்பதற்கு மட்டும் 7.5 மணி நேரம் காலதாமதமாக வருகிறார் என்றால் நிச்சயமாக அது கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணவர்களுக்கும் இதற்கு முன்பு இவ்வளவு கூட்டம் நடத்தினதுனால இது மிக மிக அதிகமாக வரும், இந்த இடத்துல இது நடத்த முடியாதுன்னு ஒன்று ரத்து செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றத்திற்கு சென்று கூடுதல் பாதுகாப்பை கோரி இருக்க வேண்டும். இது ரெண்டுமே தவிர்த்தது அவர்களுடைய தவறுதான். இது மட்டும்
மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த 5-6 நாட்கள் ஆகிவிட்டது. இன்று வரை அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் கூட பாதிக்கப்பட்ட யாரையும் சென்று பார்க்கவில்லை. இல்லை அந்த கரூருக்கு சென்று மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களை யாரும் சந்திக்கவில்லை, ஆறுதல் சொல்லவில்லை. இது எல்லாமே என்ன தெரியுதுன்னா, அவர்களுக்கு முதல்ல இப்படி ஒரு கண்டின்ஜென்சி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுனால அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அனுபவம் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, இது போன்ற விஷயங்களை எப்படி கையாள்வது என்கின்ற எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் அவர்கள் இன்று வரை திக்கித்து போய் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது முழு பழியை சொல்வது தவறாகிவிடும். அரசாங்கத்திற்கு தான் இது முழு பொறுப்பு இருக்கின்றது அப்படின்றத எங்களுடைய பார்வையை தவிர, நாங்க அவங்களுக்கு கிளீன் சிட் கொடுத்துருங்க, அவங்க எந்த தவறுமே செய்யல, அவங்க மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்ற கருத்தை முன்வைக்கவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரைம் குற்றவாளி, அதாவது முதன்மை குற்றவாளி, இதை தடுக்க தவறியார். இந்த எல்லா லயபிலிட்டி அண்ட் ஓனர்ஸ் அது திமுக அரசின் மீதுதான் முதல்ல விழும். தாவேக்காவும் நிச்சயமா அவர்கள் தரப்பில் நடந்த தவறுகள், சட்டப்பூர்வமாக ஏதாவது தவறு இருந்தால் நிச்சயமாக அது நீதிமன்றத்திலும் மற்ற இடத்திலையும் அவர்கள் நிரூபித்துதான் ஆக வேண்டுமானால், இன்னைக்கு மக்கள் பேசுறது, நான் கரூர்ல அன்னைக்கு நிகழ்வு நடந்த 3 மணி நேரத்துல அங்க போயிட்டேன். அங்கதான் 3 நாட்கள் முழுவதுமாக இருந்தேன். பொதுமக்கள் யாருமே ஒருத்தர் கூட விஜய் மீது தவறு அப்படின்னு சொல்லல. திமுக அரசு காவல்துறை சரியாக ஒத்துழைக்கவில்லை, சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் பொது ஜனத்துல ஒரு பாப்புலர் பப்ளிக் பெர்செப்ஷனே அதே மாதிரிதான் இருக்குன்றப்போ நாங்க மாத்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது. நிச்சயமாக விஜய் அவர்கள் மீதும் ஏற்பாட்டாளர்கள் மீதும் கட்சியின் மீதும் கூட நிச்சயமாக தவறுகள் இருக்கின்ற, இல்லை என்று நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் அதை விட பெரிய தவறு மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் மாவட்ட நிர்வாகம் அரசாங்கம் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க இல்லையா? இப்ப இதே மாதிரி தான் மணிப்பூர் கலவரம் ஆகட்டும், கும்பமேளா விபத்து ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பாஜக தரப்புல இருந்து இந்த உண்மை கண்டறியும் குழு மாதிரியான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல. ஆனா இப்ப இதுக்கு மட்டும் கரூருக்கு மட்டும் அவர் அனுப்புறாங்க. அப்ப பாஜக தமிழகத்துல காலூன்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் எல்லாம் செய்யறாங்க. திமுக அரசுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கோணத்துல மட்டும்தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு உங்களுடைய பதில்? நிச்சயமா கிடையாது. மணிப்பூர்ல இருந்ததே எங்களுடைய அரசாங்கம் தான். அதனால உள்துறை அமைச்சர் 7 முறை பயணம் செய்தார் கலவர காலகட்டத்துல. இது போன்ற வடகிழக்கு மாநிலங்கள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது, பல குழுக்களுக்கு நடுவிலே. ஆனால் அந்த எந்த காலகட்டத்திலும் இந்த அளவுக்கு ஒரு மத்திய அரசாங்கமோ இல்ல உள்துறை அமைச்சரோ நேரடியாக சென்று ஆய்வு செய்து கலவரத்தை அடக்கியதாக வரலாறு கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு பண்ணியிருந்தோம். அதே போன்று கும்பமேளாவும் இப்ப அப்படிதானே சார்? கும்பமேளாவை எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே கூட்ட நெரிசல் ஆன்மீக நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசத்துல இது போன்ற ஸ்டாம்பீட் நடந்தது. இது எல்லாமே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான். அதை யாரும் நியாயப்படுத்தவில்லை. அங்கேயும் பல தவறுகள் நடந்திருக்கும். அதற்கான விசாரணை கமிஷன்கள், நீதிமன்ற வழக்குகள் இது எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. அங்க எல்லாமே நாங்க ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறோம். நாங்க ஆளும் கட்சியா இருக்கும்போது ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை நிச்சயமாக நாங்கள் செய்தோம். குற்றவாளிகளை கைது செய்தோம். அதற்கான வழக்குகள் தொடுக்கப்பட்டு இப்போ பல்வேறு கட்ட நீதி விசாரணையில இருக்கு. இங்க நாங்க ஆளும் கட்சி கிடையாது, எதிர்கட்சியாக இருக்கிறோம். இங்க இருக்கின்ற திமுக அமைத்த ஒரு நபர் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என்று பிஜேபி மட்டும் இல்ல, மற்ற கட்சிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்போ உண்மை கண்டறிவது யார் கண்டறிவாங்க அப்படின்றது முதல் விஷயம். இரண்டாவது, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரே, திருமாவளவனே என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சிய நீங்க ஒரு குழு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு குழுவை அனுப்புங்கன்னு சொல்றாருன்னா அப்ப அவர்களும் அரசியல் செய்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. குழு அனுப்புறதுன்றது ஒரு ஜனநாயக உரிமை. அதுவும் பிஜேபின்றது இன்னைக்கு நாட்டையே ஆளுகின்ற ஒரு கட்சி, 19 மாநிலங்கள் ஆளும் கட்சியா இருக்கும்போது கரூர்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அதை குறித்து தெரிந்து கொள்வது, அதன் மூலம் மற்ற இடங்களுக்கும் பாடம் கற்பிப்பது எப்படி, இது போன்ற குட் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா அதனுடைய ஃபைண்டிங்ஸ்க்கும் நாங்க வெயிட் பண்றோம். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.